போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி, நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி அதோட சிறப்பு விதிகள் குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 வகுப்பில் இந்த விதிகள் தான் நம்ம முழுமையாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் இது 3வது கிளாஸாக நீங்கள் வச்சிங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லகர லகர நகர நகர பேசிக்கான விதி பார்த்தோம். அதாவது ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்தோ இல்லை இன்னு வந்தோ, வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தா, இல்லை மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா, இல்லை இடையின உயிர்மை எழுத்து வந்தா, வேற்றுமை புணர்ச்சிலையும் அல்வழி புணர்ச்சிலையும் அது எப்படி மாறும்னு நம்ம பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது என்ன பார்த்தோன்னா, நலமும் ரணவும் நலமும் டனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்காலேன்னு ஒரு விதி பார்த்தோம். அதோட அடுத்தது கொஞ்சம் அப்டேட்டாக பார்த்தோம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா அந்த 2 வகுப்பை விட இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் நான் வகுப்போட இறுதியில் அதை நான் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறமும் லகர லகர நகர் நகர் இருக்குது. பட் இந்த சொல்லுக்குன்னு தனித்தனி சிறப்பு இது கொடுத்துருவாங்க. இப்போ நெல்லுன்ற ஒரு சொல்லுக்கு ஒரு விதி இருக்குது, அந்த மாதிரி போகும். தேனுன்ற சொல்லுக்கு ஒரு விதி இருக்குது, அந்த மாதிரி போகும். அது கூட நம்ம ஷார்ட்ஸ்லையோ இல்லை சின்ன சின்ன விஷயம் தான், ஒரு விதிக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் வச்சுங்களேன். இதுதான் பெரும்பான்மையான விதி, இதுதான் கடினமான விதி, இதுதான் புத்தகத்தில் நம்ம நிறைய பயன்படுத்துகிற செய்யுளில் பயன்படுத்துறது. ஓகேவா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய வகுப்பு மிகவும் முக்கியமான வகுப்பு. எப்படி எண்ணு பேர் புணர்ச்சியில் 2வது பார்ட் முக்கியம்னு சொன்னோம், அதே போல் இதுலேயும் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள், ஒரு தெளிவு ஏற்படும். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த லகர லகர நகர நகர ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும், 2வது கிளாஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இது அதையும் போட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை 3ஐயும் ஒரு ஸ்டெடியாக கொண்டு வர முடியும். ஸோ நானே இந்த வகுப்போட எண்டில் அதை 3ஐயும் நான் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். சரி, அது 3ம் உங்கள் மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா ஸோ பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துருச்சு. நம்ம கடினமாக நினச்சிட்டு இருந்தால் பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், சரியா? நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தமிழுக்கு எதுவும் நோட்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்கல்ல, அதில் பிரித்து சேர்த்து கொடுத்துருப்பான்ல. அப்போ நீங்கள் எதெல்லாம் கடினம் கடினம் புரியலன்னு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் இந்த விதி மூலயமா உங்களுக்கு புரியும், சரியா? முக்கியமாக ஒரு சொல்லோட இல்லு இருந்து இன்னும் இருந்து எது புரியலன்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த வகுப்பால் புரியும், சரியா? சரி, இன்ற வகுப்புள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம 2 விதி குறித்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் விதி பார்த்தீங்கன்னா, குறில் செரியா லல அல்வழி வந்த தகரம் திரிந்த பின் கேடும் ஈரிடத்தும் வரும் நகரம் திரிந்த பின் மாயும். ஸோ இந்த மாதிரி ஒரு விதி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குறில் அணை அல்லாத நனக்கல் வந்த நகரம் திருந்துழி நன்னு கேடே. இந்த மாதிரி 2 விதி இருக்குது. இந்த 2 விதி நம்ம இன்னைக்கு சூப்பராக பார்க்கலாம், சரியா? சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாமா? ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்பயும் போல் அந்த விதியை காட்டிட்டு அந்த விதி எப்படி எளிமையாக ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மைண்டில் டக்குன்னு புரியும். ஸோ டாப்பிக்கை பாருங்கள். இன்றைக்கி இதுதான் மெயினே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ மேலே எது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்டே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி பார்த்தோம், சரியா? ஸோ நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி பார்த்தோம், எல்லாமே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தனி குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி. அதுனா தனி குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் நான் அந்த டாப்பிக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல. தனி குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சினா என்னன்னா, நிலைமொழியோட இதில் இல்லு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தனி குறில் இருக்கவே கூடாது. இதுதான் நீ டாபிக்கோட மெயின் கான்செப்ட். இது ஒரு விஷயத்தை புரிய வைக்க நான் எவ்வளோ நேரம்னா செலவு பண்ணலாம், ஏன்னா இது புரியலனா உள்ள ஒன்றுமே புரியாது. அதனால் இது நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. நிலைமொழியோட இதில் இல்லு தான் இருக்கும், இன்னும் தான் இருக்கும், சரியா? அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுங்களுக்கு முன்னாடி என்ன மட்டும் இருக்கக்கூடாது, தனி குறில் மட்டும் இருக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம்? இப்ப தனி குறில், தனி குறில். ஸோ இப்படி படிச்சு பாருங்க, ஈஸியாக இருக்கும். இது பார்த்தோன்னே டக்குன்னு புரியுதா? ஓ, இப்போ இல்லு இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாது, தனி குறில் இருக்கக்கூடாது. சரி, இன்னும் புரியல, எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்போ பாருங்களேன், கல் முள் இப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு தனி குறிலா, இது ஒரு தனி குறிலா, இப்படி இருக்கவே கூடாது, சரியா? இப்படி இல்லைனா தான் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விதி உங்களுக்கு அப்ளை ஆகும். தனி குறில் இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதி அப்ளை ஆகாது, சரியா? சரி, இப்படி இருக்கக்கூடாது. அப்போ வேற எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம், கால் செல்லல், சரியா? செல்லல் கூட வேணாம் வச்சுக்கலாம், நடத்தல்னு வச்சுக்கலாமா? எளிமையாக புரியலாம் உங்களுக்கு. பாருங்க, நடத்தல் இல்லு ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி தனி குறில் இல்லை. பாருங்க, நெடில் இருக்கலாம். இது சில பேருக்கு அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு எதுனே சார், இங்கேயும் தா குறில் தானே இருக்குது, குறில் இருக்கு, தனி குறில் இல்லைல்ல. அதுக்கு முன்னாடி இன்னும் பல எழுத்துக்கள் இருக்குல்ல. அப்போ எனக்கு இது போல் தனி குறில் மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று நெடில் இருக்கலாம், இல்லை பல எழுத்துக்கள் இருக்கலாம், சரியா? அந்த இல்லில் பார்த்தீங்கன்னா வால் மஞ்சள் இப்படி இருக்கலாம்,
சரியா? பாருங்க, தனி குறில் அடுத்து இல்லை பாருங்க, ஒரு நெடில் இருக்கு, இல்லை பல எழுத்துக்கள் இருக்கா. அப்போ இன்னைக்கு வகுப்போட மெயின் கான்செப்டை நீங்கள் கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு நான் சொல்லித்தர எல்லா எடுத்துக்காட்டுகள்லையுமே நிலை மொழியோட இறுதியில் இல்லு இல்லு இன்னு இன்னு தான் இருக்கும். ஆனால் அதுங்களுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஒரு குறிலா மட்டும் இருக்காது, தனி குறிலா மட்டும் இருக்கவே இருக்காது. ஒன்று நெடிலா இருக்கும், இல்லை பல எழுத்துக்களா இருக்கும். பல எழுத்துல பல குறிலாம் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம், நம்ம உள்ள போயிடலாம். சரியா? இதுதான் மெயினானது. ஓகேவா? ஸோ அப்போ நிலை மொழியோட இறுதியில் இல்லு இல்லு இன்னு இன்னு தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன மட்டும் கண்டிப்பாக இருக்காது, ஒரு தனி குறில் மட்டும் இருக்காது, ஒரு தனி நெடில் இருக்கும், இல்லை பல எழுத்துக்கள் இருக்கும். சரி, விதிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த விதியை நம்ம வந்து சிம்பிளாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? பாருங்க, விதியை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குறில் சரியா லல, அதுதான் அர்த்தமே. குறில் சரியா லலனா என்னன்னா, குறில் கூட சேர்ந்து வராத. சரியா? சரியா? நம்ம பார்க்குறோம்ல, உண்ணா உண்ணா உண்ணானா என்னது? சாப்பிடாதன்னு அர்த்தம் தானே. நடவா நடக்காதன்னு அர்த்தம் தானே. பிறவா பிறக்காதன்னு அர்த்தம் தானே. எதிர்மறை தானே. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை தானே. செல்லா, எவ்வளோ விஷயம் நம்ம படிக்கிறோம். சரியா? அப்போ சரியானா, குறில் சரியானா, குறில் வராத, தனி குறில் வராத லல. புரியுதா? அதில் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க பாரு, அல்வழி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேற்றுமை அல்வழி இன்னும் புரியலன்னு. புரியாது, நம்ம தான் நிறைய வகுப்புகள் பார்க்கல. நான் தான் அன்றைக்கே சொன்னல, அல்வழி 14 வகையில் வரும். அல்வழி 14 வகை, அந்த 14 வகையில் ஒரு வகை கூட நம்ம பார்க்கல. அப்போ ஜஸ்ட் இன்னைக்கு புரியாத விஷயம் ஒரு நாள் நம்மளுக்கு புரிய தான் போகுது. ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை புரிய வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது முக்கியமானது. எப்போனா அல்வழியில். சரியா? ஸோ அல்வழி வந்த தகரம் தீர்ந்த பின் கேடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த குறியீடு மெத்தடில் நான் நோட் பண்ணால் உங்களுக்கு புரியும். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்ல வராங்க தெரியுமா? சிம்பிளா, இல்லு இல்லு தனிக்குறில், இங்கேயும் தனிக்குறில். என்ன இருக்கக்கூடாது? தனிக்குறில் இருக்கக்கூடாது. நிலைமொழி தனிக்குறில் இல்லாத இல்லு இல்ல முடிகிற எழுத்தா இருந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை வந்தா. தகர வரிசை என்னது? தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை. சரி, அதாவது போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும், போன கிளாஸுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும். அந்த 2 கிளாஸ் சேர்ந்தது தான் இந்த கிளாஸ். சரியா? அப்போ ரெண்டும் புரிஞ்சால் சூப்பராக புரியும். ஸோ நீங்கள் புதுசாக அந்த கிளாஸ் பார்க்கணும்னா தயவு செஞ்சு கடைசி 2 கிளாஸ் பாருங்கள். புணர்ச்சி பார்ட் 6, 7 பார்த்துருவாங்க, இது 8. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இப்படி இருந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை இருந்தா இது ஒரு அல்வழி புணர்ச்சியாகவும் இருந்தா, இது என்ன புணர்ச்சியா இருக்கணும்? அல்வழி புணர்ச்சி. நம்ம தெரியுமே 2 வகையில புணருமா? அல்வழி புணர்ச்சி இருக்கு, வேற்றுமை புணர்ச்சி இருக்குல்ல. அப்ப இது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருந்தா, அல்வழினா என்னது? சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு மறைந்தும் இருக்காது, வெளிப்படையாகவும் இருக்காது, அதுதான் அல்வழி புணர்ச்சி. ஓகேவா? இப்படி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லு இல்லு ரெண்டும் கெட்டுடும். சரியா? ரெண்டையும் தூக்கிடலாம்னு அர்த்தம். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது இது பாருங்க. குறில் சரியா லல அல்வழி வந்த தகரம் திரிந்த பின் கெடும். தகரம் திரிந்த பின்னா தகரம் போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி தெரியும்னு. ஸோ அப்போ போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் புணர்ச்சி பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற லகர லகர நகர நகரம் தெரியறதை பார்த்தோம். ஸோ போன கிளாஸ் ஆன புணர்ச்சி பார்ட் 7ல் வருமொழியின் முதல்ல இருக்கிற தகரங்களும் நகரங்களும் தெரியறதை பார்த்தோம்ல. நலமும் ரணவும் தா ராவா மாறிச்சா, பார்த்தோமா இல்லையா? நான் நாவா மாறிச்சா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே டனன் மாறிச்சா. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இந்த தகரம் திரியறதையும் நம்ம பார்த்தோம்ல போன கிளாஸ்ல. அப்ப என்ன சொல்றாங்க? தகரம் திரிந்த பின் கேடும். இந்த தகரம் திரிஞ்சதுக்கு அப்புறம் எது கெடும்? இந்த லலல இருக்குல்ல, இது கெட்டுடும். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரே வாட்டி சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். கவனிங்க. ஸோ இப்போ நிலைமொழியில இறுதியில இல்லு இல்லு இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு தனி குறில் மட்டும் இல்லாம இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனி குறில் இல்லாம என்ன வேணா இருக்கலாம், ஒரு நெடில் இருக்கலாம், இல்ல பல எழுத்துக்கள் இருக்கலாம். சரியா? இப்படி இருந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசையும் இருந்து இது ஒரு அல்வழியா இருந்தா இந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லும் இல்லும் கெடும். இதுதான் விஷயம். சரியா? சரி, அடுத்தது சொல்லிட்டா, ஏன்னா மொத்தத்தையும் நான் அப்படியே சால்வ் பண்ணி கொடுத்துறேன். இப்போ நம்ம மீதி என்ன பார்க்க போறோம்? இதுல இருந்து இது என்னன்னு பார்க்க போறோம். ஈரிடத்தும், அதுனா ஈரிடத்தும் அல்வழி வேற்றுமை. இதான் 2 இடம், 2 வழி இருக்கு. அல்வழி வேற்றுமை வழின்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த 2 இடத்துலையும் வரும் நன திரிந்த பின் மாயும் நன. சரியா? இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இல்லு வந்து முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? தனி குறில் இருக்கக்கூடாது.
ஃபுல்லாக கவனிங்க. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த கிளாஸில் சத்தியமாக உங்களுக்கு இது 100% நான் புரிய வைக்கிறேன். சரியா? வருமொழி முதல்ல நான் வருஷம் வந்தா, அங்கே என்ன வருஷம் வந்தா, தா வருஷம் வந்தா, இங்கே நான் வருஷம் வந்தா. போன கிளாஸ் ஃபுல்லாக இருக்கா? போன கிளாஸ் தானே இது பெரும்பான்மையாக பார்த்தோம். தா வரிசையம் நான் வரிசையம் இப்படி வந்தா ஈரிடத்தும்னு பார்த்தோம். இதில் அல்வழி மட்டும்தானே. இங்கே வேற்றுமையாக இருந்தாலும் சரி, அல்வழியாக இருந்தாலும் சரி. சரியா? என்ன நடக்கும்னா இந்த இல்லம் கெட்டுடும். இன்றைய வகுப்பே இதுதான். இது மட்டும் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சால் போதும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. புரியாத மாதிரியே இருக்கும். நான் போன கிளாஸோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதுக்கு என்னென்ன வித்தியாசம் நான் கடைசியாக சொல்லுவோம், உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். சரியா? ஸோ அப்போ இல்லு வந்து தனிக்குறில் இல்லாமல் இருக்கணும். வருமொழி முதல்ல நான் வரிசை வந்து இது வேற்றுமை புணர்ச்சியாகவும் இருக்கலாம், இது அல்வழி புணர்ச்சியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லும் போயிடும். ஆனால் இங்கே என்னது சேம் அதே தான். ஆனால் என்ன புணர்ச்சி மட்டும்தான், அல்வழி புணர்ச்சி மட்டும்தான். இதுதான் இப்போ நான் விதியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலே இருக்கிற விதியை உங்களுக்கு குறியீடாக நான் மாற்றிருக்கேன். இன்னும் நம்ம எந்த எடுத்துக்காட்டுக்கெல்லாம் போல. சரியா? அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இதில் அல்வழிக்கு மட்டும் எடுத்துக்காட்டு பார்ப்போம். 2 எடுத்துக்காட்டு பார்ப்போம். இல்ல முடிகிற மாதிரி ஒன்று, இல்ல முடிகிற மாதிரி ஒன்று. அப்போ இதில் எத்தனை எடுத்துக்காட்டு பார்ப்போம்? 4 எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏன்னா வேற்றுமையில் 2 எடுத்துக்காட்டு பார்ப்போம் இல்ல முடிகிற மாதிரி, அல்வழியில் 2 எடுத்துக்காட்டு பார்ப்போம் இல்ல முடிகிற மாதிரி. சரியா? ஸோ அப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இதை 1 இது 2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதை 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 1ல் ரோம் லெட்டரு 1 மட்டும்தான். ஆனால் இங்கே ரோம் லெட்டர் 1 உண்டு, ரோம் லெட்டர் 2 உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா உள்ளே போய் நம்ம கடற்கடன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, உள்ளே போயிடலாமா? ஸோ ஒரு விதியும் திரும்ப படிச்சுட்டு இது ஒரு பார்த்துட்டு நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ மேலே இருக்கிற டாப்பிக்கே உங்களுக்கு விஷயத்த சொல்லிடும். தனிக்குறில் சாராத லகர ஈற்றுப்புணர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்கறதுனாது தனிக்குறில் சாராத லகர ஈற்றுப்புணர்ச்சி. சரியா? அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் தனிக்குறில் சாராத லகரங்கள் இருந்து வருமொழி முதல்ல தகர வரிசை இருந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் அந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லு போயிடும். சரியா? ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருந்து அது தனிக்குறில் சாராத லகரமா இருந்து வருமொழி முதல்ல நகர வரிசை வந்தா அது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி, அதுலயும் லகரங்கள் போயிடும். ஓகேவா? புரியுதா? ஸோ அதான் நான் உங்களுக்கு இப்படி சிம்பிளா சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நம்ம எடுத்துக்காட்டுக்கு போனால் உங்களுக்கு சூப்பராக புரியும். கவனிக்கிறீங்களா? சரி, பார்க்கலாம். சரி, இது ஒன்று நாங்கள் சால்வ் பண்ணது திரும்ப உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி நான் எழுதிடுறேன். இல்லு இருக்கணும். இங்கே என்ன இருக்கக்கூடாது? தனிக்குறில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. வருமொழி முதல்ல என்ன வரிசை இருக்கணும்? தா வரிசை இருந்தா. இது என்ன புணர்ச்சியா இருந்தா? அல்வழி புணர்ச்சியா இருந்தா. அப்படி நோட் பண்ணிட்டா இது என்ன புணர்ச்சியா இருக்கணும்? அல்வழி புணர்ச்சியா இருந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இல்லும் கெட்டுடும். சரியா? எடுத்துக்காட்டு வேல் பிளஸ் தீது, வால் பிளஸ் தீது. ஸோ இது ரெண்டுமே அல்வழி புணர்ச்சி. வேலுக்கும் தீதுக்கும் நடுவில் எந்த ஒரு வேற்றுமை உருவம் வெளிப்படையா இல்லை, மறைஞ்சும் இல்லை. வாளுக்கும் தீதுக்கும் நடுவில் வெளிப்படையா எந்த ஒரு வேற்றுமை உருவம் இல்லை, மறைஞ்சும் இல்லை. சரியா? இது ரெண்டுமே என்ன புணர்ச்சி தான்? அல்வழி புணர்ச்சி தான். சரியா? சரி, ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்படியே நீங்க இந்த வகுப்புலாம் மறந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த வகுப்புக்குள்ள போயிடலாமா? இது என்ன புணர்ச்சி? இது லகர ஈற்று புணர்ச்சியா? ஒரு சொல்லோட இதுல இல்ல இருந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து இருந்தா அந்த இல்ல எப்படி மாறும்? இர்ரா மாறுமா? இதுலயும் உங்களுக்கு நுட்பமா நல்லா கவனிச்சு உங்களுக்கு புரியும். அதுல நான் 2 வழி சொல்லியிருப்பேன், வேற்றுமை வழி, அல்வழி. ஒரு சொல்லோட இதுல இல்ல இருந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து இருந்தா அது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தா இல்ல இர்ரா மாறும், இல்ல இட்டா மாறும். அல்வழி புணர்ச்சியா இருந்தா இல்ல இர்ரா மாறும், இல்ல இட்டா மாறும். மாறாம இல்லாவே இருக்கும், இல்லாவே இருக்கும். ஞாபகம் இருக்கா? சரியா? உரழ்வன நம்ம பார்த்தோம்ல. சரியா? அல்வரின் உரழ்வன் பார்த்தோம். நம்ம உரழ்வனா என்னன்னா மாறும், மாறாமே இருக்கும். ஸோ பார்ட் 6ல நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, சரி நம்ம மாற்றிக்கலாம். இல்லை எப்படி மாற்றிக்கலாம்? ஈரா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது வேலை இருக்கு. போன கிளாஸ் இப்போ நான் சொன்னது பார்ட் 6, இப்போ சொல்ல போகிறது பார்ட் 7. ஓகேவா? சரி, இப்போ இங்கே வரணுமா? போன கிளாஸ் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? நலமுன் ரணவும். அதுனா நலமுன் ரணவும். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருந்து வருமொழி முதல்ல தா வரிசை இருந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்த இறா மாத்திக்கலாமா? ஸோ நான் எழுதிய காட்டம் பாருங்க. இது உங்களுக்கு புரியுதா? இதை நான் போன கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தேன். எத்தனை வாட்டி நான் எழுதி போட்டிருப்பேன். சேம் இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இல்லு இருக்கா? இல்லு இருக்கு. தா வரிசை இருக்கா? தா வரிசை இருக்கு. அப்போ அதுக்குள்ள இருக்கிற இத்தை எப்படி மாத்திக்கலாம்? இறா மாத்திக்கலாம். அப்போ தீ இத்து குட்டல் இ இதை நான் எப்படி மாத்துறேன்? ஸோ இத்த இர்ரா மாத்துறேன். அப்போ இரு குட்டல் இ என்ன கிடைச்சிரும்? ரீன்னு கிடைச்சிருமா? ரீ.
இதுதான் நம்ம இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ நான் எதுவுமே உங்களுக்கு புதுசாக சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதான் இன்றைய வகுப்புக்கான விதிக்குள்ள வரும். சரியா? ஸோ இங்க என்ன இருக்கு? தனிக்குறில் இல்லைல்ல, தனிக்குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி தான் இது. நம்ம எங்கேயே கண்டுபிடிச்சிடணும்? நிலைமொழியிலே கண்டுபிடிச்சிடணும். எதில் கண்டுபிடிச்சிடணும்? நிலைமொழியிலே கண்டுபிடிச்சிடணும். அப்போ தனிக்குறில் இல்லை, நெடில் தானே இருக்கு. அப்போ என்ன ஆகும்? தனிக்குறில் இல்லாத இல்லு வந்து வருமொழி முதல் தாவரிசை வந்து இது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருந்தா, இது என்ன புணர்ச்சி? அல்வழி புணர்ச்சியா இருந்தா எது போயிடும்? இல்லு போயிடுன்னு சொன்னா, இல்லே போயிடுச்சுன்னா அப்ப இந்த இரு இருக்காது தானே. சரி, இரு இருக்காது தானே. சரி, இப்போ டவுட் வரும், சார் இப்போ இல்லு போயிடுச்சுன்னா எப்படி சார் இத்து இற மாறிச்சு? நான் தான் இல்லைங்க தானே வச்சிருக்கேன். இல்லை, நான் இப்போ தான் தூக்குறேன். அப்போ வேல் பிளஸ் இதுன்னு இருக்கும்போது ஸோ நீங்கள் அந்த தகரத்தை ரகரமாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இல்லை நீங்கள் தூக்கிடலாம். சரி, அப்போ அந்த இல்லை இல்லைன்னா இங்கே இரு கிடையாது. அப்போ வேல் பிளஸ் தீது வேற்றீது என்பது தப்பு, வேறீது இதுதான் ஆன்சர். ஸோ புரியுதா? ஸோ அப்போ வேல் பிளஸ் தீது என்ன ஆன்சரு? வேறீதுன்னு தான் ஆன்சர் வரும். சரியா? சரி, அடுத்து அது போயிடலாமா? வால் பிளஸ் தீது பாருங்க. சரி, ஒரு சொல்ல இருக்குல்ல இல்லு இருந்து வருமொழி முதல்ல வள்ளின உயிர்மை எழுத்து இருந்தா இல்லு எப்படி மாறும்? இட்டா மாறும். முள் பிளஸ் செடி முட்செடி நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இல்லு எப்படி மாறும்? இட்டா மாறும். அடுத்தது வருமொழி முதல்ல அப்படி இங்கே சால்வ் பண்ணிட்டா நலமுன் ரணவும். அடுத்து என்னது? நலமுன் தனவும். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழி முதல்ல தாவரிசை வந்தா இந்த இத்தி எப்படி மாறும்? இட்டா மாறுமா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்படியே பாருங்க, இல்லு இருக்கு, இல்லு இருக்கு, தாவரிசை இருக்கு, இத்தனை இட்டா மாத்துறேன். தி இத்து கூட்டல் ஈ, இதை நான் எப்படி மாத்துறேன்? இத்தனை இட்டா மாத்தினா இட்டு கூட்டல் ஈ நான் வரும் டி. அப்போ வாட்டி இது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ நான் இந்த கிளாஸ் என்ன சொல்கிறேன்? இது என்னது? தனிக்குறியில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி தான் நான் டாப்பிக்காக கொடுத்துருந்தேன். இது தனிக்குறிலா? இது நெடில் தானே இது. அப்போ இது ஒரு தனிக்குறியில் சாராத லகர லகரமாக இருந்து வருமொழி முதல் தகர வரிசை இருந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இல்லு போயிடணும் தானே. அப்போ நான் இல்லையே தூக்கிட்டா அப்போ அந்த இட்டே வராது. சரி, அந்த இல்லால தான் இட்டே வந்துச்சு. அப்போ வாட்டிது என்பது தப்பு, வாடிது என்பதுதான் கரெக்ட். இதெல்லாம் நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வேற மாதிரி சால்வ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். எந்த மெத்தட் வேணா சால்வ் பண்ணலாம், நம்மளுக்கு புரிஞ்சா போதும். ஓகேவா? நெட்லாம் பார்த்தா இது மாத்தவே மாட்டாங்க, வாளாவே இருக்கும். சரியா? வாடிதுன்னு வரும். நம்ம எப்பயும் போல மாத்திக்கலாம். அடுத்தது நம்ம இந்த விதியை தெரிஞ்சு அதை தூக்கிடலாம். ஸோ இப்போ வாடிது. அப்ப வேல் பிளஸ் தீது வேறிது, வால் பிளஸ் தீது வாடிது. இதை இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரிய வைக்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டு நான் வச்சிருக்கேன். நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இல்லு வந்து அது தனிக்குறில் சாராமல் இருந்து வருமொழி முதல்ல தகர வரிசை இருந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் அந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற லகர லகரங்கள் போயிடும். இவ்வளோதான் சார். அல்வழியாக இருந்தால் அப்போ வேற்றுமையாக இருந்தால் போகாது, வேற்றுமையாக இருந்தால் போகாது. சரி, நான் இப்பயே சொல்லிட்டேன். அந்த எடுத்துக்காட்ட கவனிக்கிறீங்களா? இங்கே பார்த்தலாம், கவனிங்க. கால் பிளஸ் துணை, சேம் கான்செப்ட் தான். கவனிங்களேன், இங்கே பாருங்க. வேல் பிளஸ் தீது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, நெடிலு இல்லு, நெடிலு இல்லு, தாவரிசை சேமா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே. ஆனால் இது ஒரு அல்வழி, இது ஒரு வேற்றுமை. கால் துணை எப்படி வேற்றுமை? காலது துணை, காலது துணை. சரியா? ஸோ ராமனது வில் சொல்ற காலது துணை. ஸோ உரிமை பொருள் வரை இது ஒரு ஆறாம் வேற்றுமை. சரியா? என்ன வேற்றுமை? ஆறாம் வேற்றுமை. தொகை மறைஞ்சு வந்திருக்கு, ஆறாம் வேற்றுமை உருவு. அப்ப வேற்றுமை புணர்ச்சியில என்ன நடக்காது? இல்லு மறையாது. அதுதான் விதியிலே சொல்லிட்டான் பாருங்க. சரியா? விதியிலே சொல்லிட்டான் பாருங்க. குறியில் சரியா இல்ல, அல்வழி வந்த தகரம் திரிந்த பின் கெடும். அல்வழியில தான் வந்து அது கெடும். நகரம் வரும்போது ஈரிடத்திலையும் கெடும். அது நகரத்துல பார்த்துக்கலாம். இங்க அல்வழியில தான் கெடும், வேற்றுமையில கெடாது. அப்ப ஒரு நெடில் வந்து அதை தனிக்குறில் இல்லாம இருந்து இல்லு வந்தாலே தகரம் வந்தா நீங்க அந்த இல்ல தூக்கிட கூடாது. அது அல்வழியா இருந்தா தான் தூக்கணும், வேற்றுமையா தூக்க கூடாது. அல்வழி வேற்றுமையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சில வகுப்புகள் ஆகும் தான். நீங்க ரெகுலரா பார்த்துருவாங்க. வேற்றுமை அல்வழி கொண்டு வச்சு நம்ம இன்னும் கிளியராகவே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இது சால்வ் பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம எப்பயும் போல போயிடலாமா? ஒரு சொல்லோட இல்ல இருந்து வல்லின உயிர்மை எழுத்தா பாருங்க. இது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப இல்லு எப்படி மாறி இற மாறுமா? கார். சரி, இப்போ என்னது? இது இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே நம்ம விதி மேலே இருக்கு பாருங்க. நலமும் ரணவும். ஒரு சொல்லோட இருல இல்லு இருந்து தா வருஷம் இத்த இறா மாற்றிக்கலாமா? அப்போ தூ இத்து கூட்டலுவா. ஸோ அப்போ இத்த இறா மாற்றினா இரு கூட்டலுவா ரூ வருமா? அப்போ காற்றுணை. கரெக்டு, இதான் கரெக்டு. கால் பிளஸ் துணை காற்றுணை. போய் நெட்டில் கூட பாருங்க. கால் பிளஸ் துணை என்னது? காற்றுணை. அடுத்து இன்னொன்று பார்க்கலாமா? தால் பிளஸ் துணை.
தாள் பிளஸ் துணை, இதுவும் ஆறாம் வேற்றுமை தொகை. தாளது துணை, தாள்னாலும் கால் தான். சரியா? ஸோ இப்போ தாள் சின்ன இல்லு போட்டால் அது நாக்கு, பெரிய இல்லு போட்டால் அது கால். சரியா? அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்றாங்களா? தாளாட்டு. சரியா? நாவை அசைத்து பாடப்படுவதால் அது தாளாட்டு. தாளாட்டு பாடல் அந்த பயன்படுத்துவோமா? ஸோ தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. இது பாருங்களேன், இதுவும் சேமா அதே போல தானே இருக்கு. பாருங்களேன், நெடிலு நெடிலு, இல்லு இல்லு, தாவரிசை. பட் இருந்தாலும் இங்க இல்லு போவோம், இங்க இல்லு போவாது. காரணம் என்னன்னா அது ஒரு அல்வழி புணர்ச்சி, இது ஒரு வேற்றுமை புணர்ச்சி. ஓகேவா? சரி, நம்ம போன விதி பார்க்கலாம். அதாவது போன வகுப்புல இருந்து பார்க்கலாம். ஒரு சொல்லோட இதுல இல்லு வந்து வல்லின உயிர் எழுந்தா இல்லு எப்படி மாறும்? இட்டா மாறுமா? அடுத்து இன்னொரு விதி என்னது இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சொல்லோட இதுல இல்லு வந்து தாவரிசம் தான், இத்து எப்படி மாறும்? இட்டா மாறுமா? அப்ப டூவா மாத்திக்கலாமா? தாட்டுணை. கரெக்ட். தாள் பிளஸ் துணை தாட்டுணை, கால் பிளஸ் துணை காற்றுணை. அப்ப இதுக்கு தான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அல்வழியில மட்டும்தான். ஓகே, ரிவிஷன் மட்டும் எடுத்து போயிடலாமா? ஸோ இப்போ தனிக்குறில் இல்லாத லகரங்கள் வந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை வந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இல்லு போயிடும். சரியா? நம்பிக்கையா சொல்றேன், இந்த வகுப்போட எண்டில் உங்களுக்கு இது 100% புரிய வைக்க முடியும். கவனிச்சுட்டே வாங்க. சரி, ஒன்று முடிச்சிட்டோம். அடுத்து போயிடலாமா? எது முடிச்சிட்டோம் கிளியரா இருங்க. பாருங்க, எது முடிச்சிருக்கோம் நம்ம இப்போ? ஸோ இது மட்டும் முடிச்சிட்டோம். ஸோ 1ல் ரோமன் லெட்டர் 1க்கு 2 எடுத்துக்காட்டு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ 2ல் வேற்றுமையும் பார்க்க போகிறோம், அல்வழியும் பார்க்க போகிறோம், 4 எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இதை முடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு போக போகிறோம். ஈரிடத்தும் வரும் நனத்திரிந்த பின் மாயம்னாலும் கெடும். மாயறது, கெடுறது, அழியிறது எல்லாம் போகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, இது 2. நான் 2 இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன். இல்லு இருக்கணும். இங்கே முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? தனி குறில் இருக்கக்கூடாது. வருமொழியின் முதல்ல நாவரிசை தான் பார்த்துட்டோமே. இது என்னது? நாவரிசை வந்தா இது என்ன வழியா இருந்தா, அல் வழியா இருந்தாலும் சரி, இல்லை வேற்றுமையா இருந்தாலும் சரி, இந்த சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லம் போயிடும். சொல்லோட இறுதியில் இருக்கிற இல்லோடும் போயிடும். சரியா? இப்போ நம்ம பார்க்குறது என்ன வழினா, ஸோ 2ல் ரோமன் லெட்டர் 1ஆன வேற்றுமை வழி. இது எப்படி சார் வேற்றுமை? தோன்றல்னா என்ன? தோன்றல்னா என்னன்னா ஒரு மனிதனை குறிக்கும். சோழகுல தோன்றல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சோழகுல தோன்றல். சரியா? சோழகுலத்தில் ஒரு குழந்தை பிறகுனா அது வந்து சோழகுல தோன்றல்னு சொல்லுவாங்க. தோன்றதுனால அவன் தோன்றல். புரியுதா? காரண பெயர். இப்போ மூக்கன், அந்த காலத்தில் பேர் வைப்பாங்கல்ல, கருப்பன். ஸோ அதே போல தான். ஸோ தோன்றதுனால அவன் பேர் தோன்றல். சரி, இது ஒரு மனிதனை குறிக்கிறது. சரியா? அப்போ தோன்றல் பிளஸ் நன்மை, இது என்னன்னா இது வந்து 6ஆம் வேற்றுமை. தோன்றலது நன்மை. ஸோ அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்களேன், வேல் பிளஸ் நன்மை. வேல்னா வேலீர்னு ஒரு குலம் இருக்குல்ல, சங்க காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர் ஆண்டாருங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு குறுநில மன்னர்கள்லாம் வேலீர்கள். ஸோ வேல்னா அந்த வேலீர் குலத்தை குறிக்கும். சரியா? வேலது நன்மை, இது ரெண்டுமே வேற்றுமை புணர்ச்சி. இது ரெண்டுமே என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பார்த்துட்டோம்? நிலைமொழியோட இறுதியில் இல்லு இருந்து, அதாவது தனிக்குறில் சாராத லகரங்கள் வந்து நிலைமொழியா வருமொழியின் முதல்ல நகர வரிசை வந்தா அது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி, என்ன போயிடும்? இல்லு போயிடும். சரியா? சரி, செக் பண்ணி பார்த்துலாமா? அப்படியே போன கிளாஸ் அந்த 2 கிளாஸையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல என்னவோ நம்ம பார்க்கலாம். ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மெழுத்து இருந்தா கல் பிளஸ் மனம் கண்மனம். அப்ப இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறுமா? அப்ப தோன்றன். இப்ப எப்படி நான் இல்ல இன்னா மாத்தினேன்? லகர ஈற்று புணர்ச்சி. போய் பாருங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ கடந்த வகுப்பான நலமுன் டனவும் திரும்ப சால்வ் பண்ண உங்க அவசியம் இல்லை. சரி, சால்வ் பண்ணுறேன். பாருங்களேன், ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து வருமொழியின் முதல் தாவரிசை வந்தா இந்த இத்தை எப்படி மாற்றிக்கலாம்? இறா மாற்றிக்கலாம். சரியா? இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, இங்கே நான் எழுதிடுறேன். ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து நாவரிசை வந்தா அந்த இந்த எப்படி மாற்றலாம்? இன்னா மாற்றலாம். இதுதானே அது நலமுன் ரணவும். இந்த நாதான் இந்த நா. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப எளிமை தானே. அப்போ பாருங்களேன், இல்லு இருக்கா? ஸோ இல்லு இருக்கு. நாவரிசை அதுக்குள்ள இருக்கிற இந்த எப்படி மாறும்? இன்னா மாறும். அப்போ நான் எப்படி பிரிக்கலாம்? இந்து கூட்டலான்னு பிரிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எப்படி மாத்துறேன்? இன்னா மாத்துறேன். அப்போ இன்னும் கூட்டலான்னா வரும் நா. அப்போ இந்த நா தான் நான் இப்போ 2 சுய நாவா எழுதுறேன். புரியுது? அந்த நா எப்படி வந்துச்சுன்னு? ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கு? இன்னும் இருக்கு. ஆல்ரெடி என்ன இருக்கு? மை இருக்கு. அப்போ தோன்றல் பிளஸ் நன்மை. தோன்ற நன்மை சொல்ல முடியல பாருங்க, உச்சரிப்பு வரல. அப்ப என்ன சொன்னேன்?
நிலைமொழி தனிக்குறில் சாராத லகர லகரமா இருந்து இங்க நா வரிசை இருந்து இது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி இந்த இல்லு போயிடுன்னு சொன்னா அப்ப இந்த இல்லே இல்லைன்னா இந்த இன்னே இல்லை தானே. அப்ப ஆன்சர் என்னது? தோன்ற நன்மை. என்னது? தோன்ற நன்மை. புரியுதா? தோன்றல் பிளஸ் நன்மை தோன்ற நன்மை. ஸோ தோன்ற நன்மை கிடையாது, தோன்ற நன்மை. காரணம் என்ன நான் சொல்லிட்டேன். அடுத்து இங்க வாங்க, வேல் பிளஸ் நன்மை. ஒரு சொல்லோட இருல இல்லு இருந்து வருமொழி முதல்ல மெல்லின உயிர்மெழுத்து இருந்தா அருள் பிளஸ் மொழி அருண்மொழி பார்க்குறோம்ல. அப்ப இல்ல எப்படி மாறும்? இன்னா மாறுமா? வேன். சரியா? ஸோ அப்போ வேன் பிளஸ் நன்மைன்னு வந்துருமா? அடுத்த கட்டத்தை பாருங்க, இங்க பாருங்க. சரி, அடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டா. ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து வருமொழி முதல்ல நா வரிசை வந்தா அந்த இந்த எப்படி மாறும்? இன்னா மாறுமா? கண்ணீர்லாம் வந்துச்சுல்ல, அதே கான்செப்ட் தான். சரியா? அதே கான்செப்ட் தான். ஸோ பாருங்க, இங்க நா இருக்கா. ஸோ இப்போ இந்த நான் இந்த எப்படி மாத்துறேன்? இன்னா மாத்தினா ஸோ இப்போ இந்த நான் எனக்கு எப்படி மாறிடும்? மூசி நான் மாறிடுமா? சரி, ஓகே, நம்ம அதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒன்று டிஃப்ரெண்டாக பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு குழப்பம் தானே வரும். அப்படியே கவனிங்களேன். ஸோ வேல் எப்படி மாறிடுச்சு? வேன்னு மாறிடுச்சு. இங்கே பாருங்க, நான் இந்த கூட்டல் ஆ, இந்த நான் எப்படி மாத்துறேன்? இன்னா மாத்துறேன். இன்னு கூட்டல் ஆனது நான். அப்போ என்ன வரும்? இந்த நான் எனக்கு எப்படி மாறும்? நான் மாறுமா? ஆல்ரெடி ஒரு இன்னு இருக்கு, ஆல்ரெடி ஒரு மை இருக்கு. அப்போ வேல் பிளஸ் நன்மை வெண் நன்மை வராது, தப்பு. ஏன்னா இப்போதான் திரும்ப நம்ம எழுதிக்குவாங்க. ஸோ தனிக்குறியில் சாராத லகர லகர வந்து நான் வரிசை வந்தா அது வேற்றுமையாக இருந்தாலும் அல்வழியாக இருந்தாலும் இந்த இல்லு போயிடுமா? அப்போ இந்த இல்லே இல்லைன்னா இந்த இன்னும் இல்லை தானே. அப்போ ஆன்சர் என்னது? வேநன்மை. புரியுதா? வேல் பிளஸ் நன்மை. ஆன்சர் என்னது? வேநன்மை. தோன்றல் பிளஸ் நன்மை தோன்ற நன்மை. உச்சரிச்சு பாருங்க, உச்சரிப்பு கரெக்டா வரும். ஸோ இது ரெண்டையும் உச்சரிக்கிறதுக்கே வராது, அவ்வளோ வந்து தப்பு இது. சரியா? ஸோ இதுதான் சரியான முறை. சரி, அடுத்து போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வேற்றுமை. ரெண்டுல ரோம் லெட்டர் 1. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ரெண்டுல ரோம் லெட்டர் 2 பார்க்க போறோம். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லை இல்லை இருந்து இங்க என்ன இருக்கக்கூடாது? தனிக்குறில் இருக்கக்கூடாது. வருமொழி முதல்ல நகர வரிசை வந்தா. சரியா? ஸோ இந்த இல்லு இல்லம் போயிடும். எந்த வழியில்? 2 வழியிலுமே. இது என்ன வழி? அல்வழி. என்ன வழி? அல்வழி. சரி, ஓகே, சால்வ் பண்ணலாமா? தோன்றல் பிளஸ் நல்லன். இது ஒரு எழுவாய் தொடர். யார் நல்லன்? தோன்றல் நல்லன். தோன்றல் என்பது ஒரு மனிதன். சரியா? முருகன் சென்றான். யார் சென்றான்? முருகன். முருகன் சென்றான் என்பது ஒரு எழுவாய் தொடர். அதே போலதான் தோன்றல் நல்லன் என்பது ஒரு எழுவாய் தொடர். யார் நல்லன்? வேல் நல்லன். ஸோ இதுவும் ஒரு எழுவாய் தொடர். ஸோ புரிஞ்சுங்க, இது 2 எழுவாய் தொடர், இது ஒரு அல்வழி புணர்ச்சி. சரியா? நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வினைத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. ஸோ இதில் ஒரு 5, தொகாநிலை தொடரில் ஒரு 9, 9 5 14 அல்வழி புணர்ச்சி. தொகாநிலை தொடர் சரி என்னன்னது? எழுவாய் தொடர். இதான் அது. வினைமுற்று தொடர், வினையச்சல் தொடர். சரியா? ஸோ பெயரெச்சல் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், விழி தொடர், அடுக்கு தொடர். இது 14 என்னது? ஒரு அல்வழி புணர்ச்சி. இது ஒரு அல்வழி புணர்ச்சி. சரி, ஓகே, நம்ம அப்படியே விதிக்குள்ள போயிடலாமா? ஒரு சொல்லோட இதுல இல்லு இருந்து வருமொழி முதல்ல மெல்லின உயிர் இருந்தால் இல்லு இன்னா மாறுமா? ஸோ எப்படி மாத்திக்கலாம்? தோன்றன்னு மாத்திக்கலாமா? ஸோ இப்போ இங்க வாங்க. ஸோ நான் இருக்கா. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இல்லு இருந்து நான் வரிசை இருந்தால் அந்த இந்த எப்படி மாற்றலாம்? இன்னா மாற்றலாமா? ஸோ இப்போ இந்து கூட்டலாவா? ஸோ இப்போ இந்த எப்படி மாற்றிட்டேன்? இன்னா மாற்றிட்டோம்னா அப்போ இன்னும் கூட்டலாம் நான் வரும், நான் வருமா? அப்போ நான் ஆல்ரெடி இல்லு லா இன்னு. ஓகேவா? அப்போ இது தப்பு. ஸோ பாருங்க, தனிக்குறில் சாராத லகர லகரமாக இருந்து நான் வரிசை வந்தாலே எதை தூக்கணும்? இல்லை தூக்கணும். இல்லே போயிடுச்சுன்னா இந்த இன்னே கிடையாது. அப்போ ஆன்சர்னா நம்மளுக்கு வரும் தோன்ற நல்லன். அவ்வளோதான். இதை நம்ம அங்கே பார்த்ததை அப்படியே சால்வ் பண்ணிட்டா. ஸோ அப்போ என்ன வரும்? வேநல்லன். புரியுதா எப்படி சால்வ் பண்ணு? இப்போ இந்த இல்லு இன்னா மாறி இருக்கும், இன்னா மாறி இருக்கும், இந்த நாவா மாறி இருக்கும். இப்படி இருந்திருக்குமா? அப்போ நான் இல்ல தூக்கிட்டா இன்னும் தூக்கிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? வேநல்லன். புரியுதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இன்னைக்கு வகுப்பில் 2 விதியில் ஒரு விதியை முடிச்சிட்டோம். ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணுறேங்க. நீங்கள் தனிக்குறில் சாராத லகர லகரமாக இருந்து, தனிக்குறில் சாராதனான்னு புரியுதா? முன்னாடி ஒரு தனி குறில் மட்டும் இருக்கக்கூடாது. தனிக்குறில் சாராத லகர லகர இருந்து வருமொழி முதல் தகர வரிசை இருந்து ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இல்லு போயிடும். தனிக்குறில் சாராத லகர லகர் இருந்து வருமொழி முதல்ல ஒரு நா வரிசை வருதுன்னு வச்சுக்கலாம், நகர வரிசை வருதுன்னு வச்சுக்கலாம். அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லு போயிடும். இதுதான் இன்றைய வகுப்பு. ஓகேவா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விதிலாம் நம்ம சொல்லலை. இதெல்லாம் நமக்கு தெரியாத விதியா? இல்லை இன்னா மாறுது நம்மளுக்கு என்ன தெரியாத விஷயமா? ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு நம்ம புதுசாக கற்றுக்கிட்டது என்னன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. தனிக்குறில் சாராத அதுக்கு நான் ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன், காட்டுறேன். பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் இப்போ பாருங்க, உங்களுக்கு மொத்தமும் புரியும் பாருங்க.
கவனிங்க, நம்மளுக்கு எங்க பிரச்சனை? இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம ஒரு சொல்லோட வறுமொழியோட முதலெழுத்து தகரமாவோ நகரமாவோ இருந்தாதானே அந்த பிரச்சனை. இப்ப நான் சொன்ன ரூல், ஒரு சொல்லோட இறுதியில இருக்கிற இல்லையோ நீங்க தூக்கணும்னா அது கண்டிப்பா ஒரு சொல்லோட முதல்ல என்ன இருக்கணும்? தகரமும் நகரமும் இருக்கணும் தானே. அடுத்தது இன்னொன்னு என்ன முக்கியம்? முன்னாடி குறியில் இருக்கவே கூடாது தானே. உங்களுக்கு புரியுதா? அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஒரு சொல்லோட முதல்ல குறியில் இருக்கக்கூடாது, சரியா? அடுத்தது வறுமொழி போது தகர நகரம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம இத்தனை நாள் பார்த்தது, இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, ஸோ அப்போ அந்த குறியில் இல்லாம ஸோ இந்த தகர நகரம் இருக்குன்னா அப்பதான் இந்த இல்லை நம்ம தூக்க முடியும், சரியா? அப்ப நிலைமொழியில தனி குறில் இல்லாம மற்ற எழுத்துக்கள் இருக்கு, ஒரு நெடில் இருக்கு, இல்ல பல குறில் இருக்கு, இங்க தா வரிசை நா வரிசை இருக்குன்னா இல்ல தூக்கலாம். நா வரிசையில அல்வழியும் தூக்கலாம், வேற்றுமையிலையும் தூக்கலாம். தா வரிசையில அல்வழியில மட்டும்தான் தூக்க முடியும், சரியா? இப்ப கவனிக்கிறீங்களா? இருக்காது. எடுத்துக்காட்டு மேக்சிமம் 99% குறில் தான் இருக்கும். பாருங்களேன், இது கணக்கிலே கிடையாது. தா வரிசை இல்லதான், தா வரிசை இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இது குறில் 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 தான் வரும். 99% குறில் தான் வரும், சரியா? இங்க வாங்க, இங்க தா வரிசை நா வரிசை இல்ல. இங்க நெடில் இருந்தாலும் இங்க தா வரிசை இல்ல. உங்களுக்கு புரியுதா? இங்க நெடில் இருக்கு. இது தனி குறில் சாராத லகர லகரம் தான். ஆனா இங்க தா வரிசை இல்ல. அப்ப உங்களுக்கு குழப்பம் தேவையில்ல, சரியா? ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, இத்தனை நாள் நம்ம பார்த்தது எதுவுமே அதுக்கு செட்டே ஆகாது. இன்னைக்கு பார்த்தது டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, சரியா? இங்கே பாருங்க, தனி குறிலா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, தனி குறில் தானே. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நா வரிசை பாருங்களேன், இங்கே பாருங்களேன், மெல்லின உயிர்மெழுத்து வந்திருக்கானா நா வரிசையை காணும் பாருங்க. இங்கே நெடில் இருக்கு, ஓகே. தனி குறில் சாராத லகர லகரம், இங்கே நா வரிசை இருந்தால் தானே பிரச்சனை. நா வரிசை இருந்தால் அந்த இல்லை தூக்க முடியும். இங்கே தான் மூ வரிசை இருக்கு, மா வரிசை இருக்குல்ல, மகர வரிசை தானே இருக்கு. ஸோ இவ்வளோதான் விஷயம். இங்கேயும் அதே தான் பாருங்க. இங்க பாருங்களேன், இங்கேயும் தனி குறில் இது தனி குறில். இன்னைக்கு பார்த்தது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனி குறில் சாராத லகர லகரம். இது வரைக்கும் நம்ம விதி கரெக்ட். இங்க ஒரு நா வரிசை வந்திருந்தாலும் தா வரிசை வந்தாலும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இங்க தான் என்னது மாண்டதும் தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை, சரியா? அப்ப தனி குறில் சாராத லகர லகரங்கள் வறுமொழி முதல்ல தகரமும் நகரமும் வந்தாதான் நீங்க அந்த இல்ல தூக்கணும். தகர வரிசை வர்றப்ப அல்வழியில மட்டும்தான் தூக்கணும். நகர வரிசை வர்றப்ப அல்வழியிலையும் தூக்கலாம், வேற்றுமையிலையும் தூக்கலாம். ஓகேவா? இன்னும் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன குழப்பம் வரும், அதை நான் தீர்த்து வைக்கிறேன், கவனிங்க. இதுல எதுவும் இல்லை பாருங்களேன். இது தனிக்குறில் சாராத லகரம். இது உங்களுக்கு புரியாதவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வில் என்பது தனிக்குறில் சார்ந்தது, தோல் என்பது தனிக்குறில் சாராதது. இதுதான் நான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நீ மெத்தடு. சரி, நீ மெத்தட் இது வரைக்கும் ஓகே. ஆனால் இங்கே மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ எல்லாமே செட் ஆனால் நம்ம இல்லை தூக்க முடியும். இப்போ நீங்கள் தனிக்குறில் சாராத லகரலகன்னு இல்லை தூக்கிடக்கூடாது. இங்கே நம்மளுக்கு தகர வரிசையோ நகர வரிசை இருந்தால் தான் இல்லை தூக்கணும். அதுலேயும் தகர வரிசையில் அல்வழியில் மட்டும் தூக்கணும். இதில் அல்வழிலையும் தூக்கலாம், வேற்றுமையிலையும் தூக்கலாம், சரியா? நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பாருங்க, இது போன வகுப்பு முந்தின வகுப்பு ஃபுல் பிடிஎஃப் காட்டுறேன், நீங்கள் பாருங்க, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அந்த அமைப்பு இருக்காது. ஸோ இது நம்மளுக்கு சும்மா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து காட்டினது. இன்னும் இருக்கும் எடுத்துக்காட்டு. இது நான் அடுத்த இது நகரத்துக்கு நான் வரும்போது நான் சொல்லித்தரேன். இது சரியா? சரி. ஸோ புரியுதா? ஓகேவா? சரி, இதை வந்துட்டோம் பாருங்க. ஸோ இதுதான் இன்றைய வகுப்பு. சரி, அடுத்து போயிடலாமா? ஸோ திரும்ப கூட ரெடி பார்த்துங்க. இதில் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிடும். கவனிக்கிறீங்களா? சரி, கவனிங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. இது ரெண்டையும் அப்படியே மைண்டில் வச்சுங்க. ஒரு சொல்லோட நிலைமொழி தனிக்குறில் சாராத லகரலகரமாக இருந்து வறுமொழி என்பது தகர வரிசையாக இருந்தால் அது ஒரு அல்வழியாக இருந்தால் இல்லை போயிடும். நிலைமொழி தனிக்குறில் சாராத லகரலகரமாக இருந்து நகர வரிசையாக இருந்தால் இது வேற்றுமையாக இருந்தாலும் சரி அல்வழியாக இருந்தாலும் சரி லகரலகரங்கள் போயிடும். இதுதான். இன்னும் இருக்குது, இன்னும் சின்ன சின்ன புரிதல் இருக்குது, இன்னும் சில கடினமான பகுதிகள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தது பார்ப்போம். சரி, கவனிங்க. அடுத்த விதிக்கு நம்ம இப்போ இல்லாமா? ஸோ லகரலகரம் முடிச்சாச்சு. அடுத்து நகரத்துக்கு போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். அதுமாரி இது ரெண்டு வகை கிடையாது, ஒரே வகை தான். தகரமே கிடையாது, இங்கே நகரம் மட்டும்தான். ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்களேன்.
தனிக்குறில் சாராத நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? தனிக்குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி. இப்போ பார்க்கறது என்னது? தனிக்குறில் சாராத நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. அப்ப நிலைமொழி எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுதா? தனிக்குறில் சாராத நகர நகரமா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு இது பெருசா விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு தனிக்குறில் இருந்து இன்னும் இருக்காது. இன்னைக்கு தனிக்குறில் சாராத நகர நகரங்கள் தான் இருக்கும் நிலைமொழியா. ஆனா வருமொழியா இங்க தகரம் கிடையாது, நகரம் மட்டும்தான். சரியா? டிஃபரன்ஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்துங்க. நகரம் மட்டும்தான். இப்படி இருந்தா அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இன்னும் போயிடும். சரியா? ஸோ இதான் அந்த விதி. பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. குறில் அணை இல்லா நனக்கல் வந்த நகரம் திருந்துழி நன்னும் கேடே. சரியா? திருந்துழி நன்னும் கேடே. கேடேனா கெட்டுடும். எது கெட்டுடும்? இந்த நகர நகரங்கள் கெட்டுடும். சரியா? எப்ப? குறில் அணை இல்லா. ஸோ குறில அனைத்து வராத, அனைத்துனா பக்கத்துல, ஓகேவா? குறிலுக்கு பக்கத்துல வராத நகர நகரங்கள் கெடும். குறில் வந்தா மட்டும்தான் கெடாது. குறில் வராம ஒரு நெடிலோ இல்ல சில சொற்களோ சில எழுத்துக்களோ வந்தா அந்த இன்னும் கெட்டுடும். எப்ப? வருமொழி முதல்ல நகர வரிசை வந்தா. ஸோ சால்வ் பண்ணி காட்டா இதையுமே. ஸோ இதில் ஒன்னே ஒன்று மட்டும் தான். நிலைமொழியோட இறுதியில் இன்னும் இருந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் இருக்கக்கூடாது, தனி குறில் இருக்கக்கூடாது, தனி குறில் இருக்கவே கூடாது. இப்படி இருந்து வருமொழி நகர வரிசை இருந்தா இது அல்வழியா இருந்தாலும் சரி, வேற்றுமையா இருந்தாலும் சரி. நீங்க சில சொற்கள்லாம் கடினமா மேல் பிளஸ் நாடு எப்படி சார்? மேநாடு. இதுதான் அது. வான் பிளஸ் நிலை எப்படி? வானிலை. இதுதான் அது. பார்க்கலாமா? இருக்கு, லாஸ்ட்ல காட்டுறேன். ஸோ அப்போ இன்னும் இருந்து பாருங்க, தனிக்குறி சாராத நகர நகரம் இருந்து வருமொழி முதல்ல நான் வரிசை வந்தா அது அல்வழியா இருந்தாலும் சரி, வேற்றுமையா இருந்தாலும் சரி, இந்த சொல்லோட இறுதியில வந்து இன்னும் போயிடும். இவ்வளவுதான் நீங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப அல்வழிக்கு 2 எடுத்துக்காட்டு, வேற்றுமைக்கு 2 எடுத்துக்காட்டு. அப்ப 1ல ரோம் லெட்டர் 1 பார்ப்போம், இந்த ரோம் லெட்டர் 2 பார்ப்போம். இவ்வளவுதான் வகுப்பு. பார்க்கலாமா? பாருங்க. ஸோ இது 2ல ரோம் லெட்டர் 1. நான் ஏன் திரும்ப யாருன்னா உங்க மைண்ட்ல பதியணும். இன்னும் வந்து முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? தனி குறில் இருக்கக்கூடாது. வருமொழியின் முதல்ல நகர வரிசை வந்தா இதோட இறுதியில் இருக்கிற இன்னும் போயிடும். ஸோ இது ரோம் லெட்டர் 1ல என்ன வழி? இது வேற்றுமை வழி. என்ன வழி? வேற்றுமை வழி. சரியா? சரி, ஓகே. நம்ம அப்படியே பழைய வகுப்பு போய்டும். நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. நகர ஈற்றுப்புணர்ச்சிக்கு வாங்க. நகர ஈற்றுப்புணர்ச்சினா இருக்கா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் வந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்தா இன்னும் இட்டா மாறுமா, இன்னும் இறா மாறுமா? எந்த வழியில? வேற்றுமை வழியில. சரியா? ஸோ அப்போ வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் நகர ஈற்றுப்புணர்ச்சியில் வேற்றுமையில் மட்டும்தான் மாற்றமே நடக்கும். அல்வையில் மாற்றம் நடக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இன்னும் வந்து மெல்லினம் வந்தாலும் எதுவும் இல்லை, இடையினம் வந்தாலும் எந்த சேஞ்சுமே இல்லை தான் நம்மளுக்கு தெரியும் தானே? சரியா? அப்ப இங்க என்ன வந்திருக்கு? மெல்லின வந்திருக்கு. அப்ப இங்க இன்னும் மாத்த முடியுமா? இன்னும் மாத்த முடியாது. தூண் தான் இங்க. தூணு தான் இங்க. அப்படியே இருக்கட்டும். அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்படியே நம்ம பழைய கிளாஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் புது கிளாஸுக்குள்ள வந்துக்கலாம். சரி, இது என்ன புணர்ச்சி? நலமுன்றனவும் தானே? ஸோ அப்போ ஒரு சொல்லோட இறுதியில இல்லு வந்து வருமொழி முதல்ல நான் வரிசை இருந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்த எப்படி மாறும்? இன்னா மாறுமா? ஸோ அப்படியே சேம் பாருங்க. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. நாக்குள்ள இந்த எப்படி மாத்தணும்? இன்னா மாத்தணும். அப்ப நான் இந்த கூட்டலாவா? ஸோ அப்ப இந்த எப்படி மாத்தலாம்? இன்னா மாத்தலாமா? அப்ப இன்னும் கூட்டலாவா? நாவா? அப்ப இந்த நான் எப்படி மாறிடும்? நான். இப்ப இந்த விதிக்கு வாங்க. இது தனிக்குறில் சாராது. இது நெடில் தானே இது. அப்ப தனிக்குறில் சாராம ஒரு நகரம் வந்து இங்க நான் வரிசை வந்தா அது வேற்றுமையா இருந்தாலும் அல்வழியா இருந்தாலும் இந்த இன்னும் போயிடுன்னு சொன்னா அப்ப இந்த இன்னும் இல்லைன்னா இந்த இன்னும் அதான் அது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? தூணன்மை. அப்ப தூண் பிளஸ் நன்மை, தூணன் அப்படி வராது, உச்சரிப்பே பிழரும். சரியா? அப்ப சரியானது இது தூணன்மை. ஸோ இதுதான் இன்னைய விதி. நான் இப்போ வந்து நகர ஈற்றுப்புணர்ச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்தோம், அந்த பிடிஎஃப் எடுத்து காட்டுறேன். எதுலையுமே முன்னாடி நெடிலே இருக்காது, குறில் தான் வரும். அப்படி நெடிலே வந்தாலும் இங்கே நான் வரிசை இருக்காது. புரியுதா? இந்த கட்டமைப்பு வந்தால் இப்படி தான். அப்படியே நீங்கள் செட் பண்ணி வேண்டியதான் மைண்டில். ஓ, தனிக்குறி இல்லாமல் ஒரு நகரம் வந்து வருமொழிகள்லாம் நான் என்னென்ன சொன்னோம் அது வந்து அது என்ன வழி சொன்னோம் அந்த வழி வந்தால் தான் அந்த இல்லை இன்னும் தூக்கணும். ஓகேவா? அடுத்து இங்கே வாங்க. வலியன் பிளஸ் நன்மை. இங்கே அதுதான் இன்னும் தான் மாறாது. ஏன்னா இது மெல்லின உயிர்மை எழுத்து. வல்லின உயிர்மை எழுத்தா வந்து அது வேற்றுமையில தானே இன்னும் இறா மாறும். மெல்லினத்துல மாறாது. அவங்க வலியன் தான். இது வலியனது நன்மை, இதுவும் வேற்றுமை. இரண்டு வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி கிடையாது. சரியா? தூணது நன்மை, வலியனது நன்மைன்னு வரும். ஓகேவா? ஸோ வலியன் இங்கே பாருங்களேன். ஸோ இது என்ன விதி? இங்கே எழுதிட்டா ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வறுமையில் நான் வரிசை வந்தால் அந்த இந்த எப்படி மாற்றலாம்?
இன்னா மாற்றலாம் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும் அடிக்கடி, அப்போ தான் மைண்டில் நிற்கும். நான் இந்த கூட்டலாவா, ஸோ இப்போ இந்த எப்படி மாற்றிக்கலாம், இன்னா மாற்றலாமா, அப்போ இன்னும் கூட்டலாம்னாது நான், அப்போ இந்த நாவை எப்படி மாறிடும், இப்படி மாறிடுமா, நன்மை, வலிய நன்மை. அப்போ பாருங்க, இது தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து இங்கே நான் வரிசை வந்து இது வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இன்ன தூக்கிடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், வலிய நன்மை. என்னது, வலிய நன்மை. இவ்வளோதான். ஸோ இது வேற்றுமை. அடுத்த அல்வழிக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா. ஸோ இது அல்வழி. என்ன வழி, அல்வழி. இது 2 சரியா. ஸோ இன்னும் வந்து சரி, அதிலே இது கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாரி, இதுவும் அதே எடுத்துக்காட்டு தான். இதுவும் வேற்றுமை புணர்ச்சி தான், கவனிச்சிக்கிறீங்களா. இதுவும் வேற்றுமை புணர்ச்சி தான். ஸோ இது கொஞ்சம் எடுத்துக்காட்டு அதிகமாக கொடுத்துருந்தேன். இது வேற்றுமை புணர்ச்சி தான், கவனிங்க. அரசன் ப்ளஸ் நன்மை, அரசனது நன்மை, இது புரியுதா பாருங்களா. ராமனது வில் போல இது வேற்றுமை புணர்ச்சி தான். இது அல்வழி புணர்ச்சி, இது வேற்றுமை புணர்ச்சி. அரசனது நன்மைன்னு வரும். ஓகேவா. சரி, அப்போ அரசன், இங்கேயும் அரசன் தான். ஏன் அரசன் நான் மாற்றல, ஏன்னா இன்னும் நகர நகர ஈட்டு புணர்ச்சி மெல்லினா இருந்தால் சேஞ்ச் நடக்காது தானே. அப்போ இந்த நான் எப்படி மாறும், நாம மாறுமா, புரியுங்களா. அப்படியே நான் எழுதிடுறேன். அப்போ இது தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து இங்கே நான் வரிசை வந்து இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இன்னும் போயிடும். அப்போ இங்கேயும் இன்னும் போயிடும். அப்போ என்ன வரும், அரச நன்மை. உச்சரிப்பே உங்களுக்கு தெரியுது பாருங்க, அரச நன்மை கரெக்டாக இருக்கா. அப்போ அரசன் ப்ளஸ் நன்மை, அரச நன்மை. இது வேற்றுமை. 2ல் ரோம் லெட்டர், சரி 1ல் ரோம் லெட்டர் 1. அடுத்து 2 பார்க்க போகிறோம், ரோம் லெட்டர் 2 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. ஸோ ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் வந்து என்ன இருக்கக்கூடாது, தனிக்குறில் இருக்கக்கூடாது. வறுமொழி மேலே என்ன வரிசை வரணும், நான் வரிசை வந்தா எதை தூக்கணும், இன்னும் தூக்கணும். எந்த வழியில், அல் வழியில். வேற்றுமை வழி போன வாட்டி பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம், அல் வழி. அப்போ 2 வழியிலுமே சரியா. ஸோ அப்போ தூண் ப்ளஸ் நன்று. எது நன்று, தூண் நன்று. கோன் நல்லன், யார் நல்லன், கோன் நல்லன், அரசன் நல்லன்னு சொல்றாங்க சரியா. அப்படிதான் அல்வழி புணர்ச்சி. இது ஒரு எழுவாய் தொடர், 2 நான் தொடர், எழுவாய் தொடர் சரியா. பார்க்கலாம், எழுத்து சொல்லி இலக்கணம் முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாயிடும். ஓகேவா. சரி பாருங்களேன், அதே தூண் தான். ஏன்னா அங்கே என்ன இருக்கு, மெல்லின உயிர்மை எழுத்து இருக்கா. ஸோ இப்போ நான் எப்படி மாறிடும், நாவா மாறுமா. ஸோ எப்படி வரும், புரியுதா இல்லை விதி. நான் அப்பப்போ சால்வ் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. பாருங்க, இன்னே இல்லை இருந்து நான் வரிசை இருந்தா அந்த இன்னா மாறிடும். அப்போ இதுக்குள்ள இருக்கிற நான் இன்னா மாத்திரனா நான் எனக்கு எப்படி மாறிடும், நாவா மாறிடும் சரியா. அப்போ இது தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து இங்கே நான் வரிசை இருந்து ஒரு அல்வழியாக இருக்கிறதுனால இந்த இன்ன நான் தூக்கிடுறேன். அப்போ ஆன்சர் என்ன வரும், தூணன்று. அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்க. ஸோ இப்போ இன்னும் இருக்குது, கோன் தான். ஏன்னா இன்னும் இருந்து மெல்லின உயிர்மை எழுத்து தான் நோ சேஞ்ச். இது ஒரு மெல்லின உயிர்மை எழுத்து தானே. வல்லின உயிர்மை எழுத்து, மெல்லின உயிர்மை எழுத்து, இடையின உயிர்மை எழுத்து நமக்கு தெரியல. அடுத்து இதுக்கு என்ன விதி. ஸோ இப்போ இல்லை இருந்து நான் வரிசை இருந்தால் அதுக்குள்ளே இந்த எப்படி மாற்றிக்கலாம், இன்னா மாற்றிக்கலாமா. ஸோ இப்போ நாவா நான் எப்படி மாற்றிக்கலாம், நாவா மாற்றிக்கலாமா. அப்போ இந்த இன்னே போய்டும், இப்போ இந்த இன்னும் போய்டும் சரியா. அப்போ தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து நான் வரிசை இருந்தால் அது வேற்றுமையாக இருந்தாலும் சரி, அல்வழியாக இருந்தாலும் சரி, இன்னும் போயிடுமா. ஸோ இப்போ இன்னும் போயிடுச்சு. அப்போ என்ன வரும், கோணல்லன்னு வரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா, தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து வறுமொழி நகர வரிசை வந்து இது வேற்றுமையாக இருந்தாலும் சரி, அல்வழியாக இருந்தாலும் சரி, நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற நகரங்கள் போயிடும், நகர மெய்கள் இன்னும் போயிடும். இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. சரி, அப்படி நான் நகர ஈற்றுப்புணர்ச்சிக்கு போய் காட்டுறேன். எங்கேயுமே மேக்ஸிமம் நெடிலுன்றது உங்கள் கண்ணுக்கு படவே படாது, பார்க்குறீங்களா. சரி, இன்னும் எடுத்துக்காட்டு இருக்கு, பார்க்கலாமா. இதையும் சால்வ் பண்ணிட்டு போயிடலாமா. ஸோ இது என்னதான், அல்வழி புணர்ச்சி தான். பாருங்களேன், எது நல்லது, பசுமன் நல்லது சரியா. யார் நல்லன், அரசன் நல்லன். இது 2 எழுவாய் தொடர் தான். அப்படி பாருங்க, இருந்து மெல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் இன்னும் தானே. ஸோ அப்போ என்ன வரும், பசுமன் தான் சரியா. ஸோ அப்போ நான் எப்படி மாறிடும், இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்படி தானே வரும். அப்போ இந்த இன்னும் போயிடுமா. தனிக்குறில் சாராத நகர நகரம் தானே இது. இங்கே தனிக்குறிலாக இருக்கு, இல்லை தனிக்குறில் சாராத நகர நகரமாக இருந்து நான் வருஷம் தான் அது இன்னும் போயிடும். அப்போ ஆன்சர் என்னது, பசுமன் அல்லது. புரியுதா, இதுதான் கரெக்டு. ஓகேவா. அடுத்து இது அப்படியே டேரக்டாக எழுதிட்டா என்ன வரும், அரசன் நல்லன். இவ்வளோதான். இப்போ தான் நீங்கள் பழக நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ அரசன் ப்ளஸ் நல்லன், அரசன் நல்லன் நான் எழுதிட்டேன். இதுக்கு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு ஷார்ட்கட் நம்மளே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். விதிப்படிலாம் வராது. விதியை புரிஞ்சுக்கிட்டா ஷார்ட்கட்டே இதை நான் டேரெக்டாக எழுதிடலாம்ல சரியா. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் வந்து இங்கே நான் வந்தால் இது அப்படியே நீங்கள் நாவாக மாற்றிடணும், இப்படி தான்
இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி படிக்கக்கூடாது. நம்ம ரூல் படி படிச்சுட்டு கடைசியில் அப்படி புரிஞ்சிக்கலாம். சரியா? ஸோ இது எத்தனை இடத்துக்கு செட் ஆகும் யோசிச்சு பாருங்க. மிஸ் ஆகிடும். இங்கே நம்ம எவ்வளோ விதி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த இலக்கணத்துக்குள்ளே தேவையில்லாத ஷார்ட்கட்லாம் செட் பண்ணக்கூடாது. நீங்கள் விதிப்படி வாங்க. அரசன் ப்ளஸ் நல்லன் அரசனல்லன். ஓகேவா? சரி, அப்படியே நான் நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி ஜஸ்ட்டு காட்டுறேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். பார்க்குறீங்களா? நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி முதல்ல, அதாவது பார்ட் 6ல் பார்த்தது. ஓகேவா? பாருங்கள், எல்லா சொல்லோட இதில் இன்னும் இருக்குது. ஆனால் நெடில் இருக்கா பாருங்க. ஏன்னா தனி குறில் தானே இருக்குது. பாருங்களேன், நமக்கு இன்னைக்கு வகுப்பே என்னது? குறில் சாராத, தனிக்குறில் சாராத லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி, தனிக்குறில் சாராத நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி தான் வகுப்பே. ஆனால் அங்கே பாருங்களேன், என்னதான் இருக்குது? குறில் தான் இருக்குது, குறில் தான் இருக்குது, குறில் தான் இருக்கு, குறில் தான் இருக்கும். மேக்ஸிமம் நெடிலே வராது. நெடில் வந்தாலும் சரி, அந்தாண்ட தா வரிசையா நான் வரிசை இருக்காது. நகர நகரத்தில் நம்மளுக்கு நான் வரிசை மட்டும் தான், தா வரிசை கிடையாது. அதை தான் மைண்ட் செட் பண்ணணும். வகுப்போட எண்டில் நான் அப்படியே சொல்லிடுறேன். இதுதான் நான் வச்சுன்னா நான் வச்சுக்க வேண்டியதான். சரியா? பாருங்களேன், குறில் குறில் இங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரியா? அதுலேயும் பாருங்க, குறில் தானே இருக்குது. எங்கேயாச்சும் நெடில் இருக்கா? இன்னைக்கு வகுப்புக்கும் போன வகுப்பு வித்தியாசம் தெரியுதா? போன வகுப்பு முந்தின வகுப்பு வித்தியாசம் தெரியுதா? அப்போ இன்னைக்கு வகுப்பு என்னன்னா தனிக்குறில் சாராத லகர லகர நகர நகர தான் இன்னைக்கு வகுப்பு. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது கிட்டத்தட்ட இன்றைய வகுப்பு போலவே இருக்கும். பாருங்களேன், இன்னும் இருக்கு. இங்கே தா வரிசை கிடையாது. நம்மளுக்கு இன்னும் வந்தாலே நான் வரிசை தானே. ஸோ அப்போ இங்கே குறில் இருக்குது. சரி, அப்போ இதுவும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுது. பாருங்கள், மிஸ் ஆகிடுது பாருங்கள். இப்போ கல் ப்ளஸ் தாழி குறிலே வந்துருச்சு. அப்போ இது செட்டே ஆகாது நம்மளுக்கு. ஓகேவா? கரெக்டான இடத்துல தான் இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்களேன், ஒரு கிளியர் ஆகும். அதுக்கு தான் இங்கே வாங்க. இப்போ இன்னைய வகுப்பு போலே இருக்குது பாருங்கள். இன்னும் இருக்குது, நான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு? தனி குறில் வந்துருச்சு. நம்மளுக்கு தனி குறில் வராது தானே அன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இது நம்ம மெத்தட் கிடையாது. இங்கேயும் பாருங்கள், இல்லு இருக்குது, நான் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? தனி குறில் இருக்குது. அப்போ இது நீ மெத்தட் கிடையாது. இப்போ நான் போன வகுப்புலாம் உங்களுக்கு காட்டுறேன். போன வகுப்பு இந்த வகுப்பு எவ்வளோ வேறுபட்டதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரியா? இன்னும் இருந்தால் தா வரிசையே கிடையாது, நான் வரிசை மட்டும்தான். இங்கே குறில் வந்துருச்சு. அப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன், குறில் குறில் பாருங்க, குறில் குறில் குறில். சரியா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதை நீங்கள் இப்படி எழுதிடக்கூடாது. பொனன்றுன்னு எழுதிடக்கூடாது. இந்த இன்னும் தூக்கிடக்கூடாது. ஏன்னா என்ன இருக்கு? குறில் இருக்கு. நான் என்ன சொல்றேன்? குறில் இல்லாம ஒரு நெடிலோ இல்ல பல எழுத்துக்களோ இருந்து இங்க இன்னும் இருந்து இங்க நான் வரிசை தான் இன்னும் தூக்கணும். இங்க தனி குறில் இருந்தா இன்னும் தூக்கக்கூடாது. புரியுதா? சரி, அடுத்து போயிடலாம். சரி, கவனிங்க. பாருங்க, இங்கேயும் அப்படியே பாருங்க. குறில் 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 இதில் ஒரு விஷயத்த உங்களுக்கு சூப்பராக சொல்லலாம். அதுக்கு தான் நான் வந்தேனே. இந்த இருக்குது பார்த்தீங்களா? அன்னைக்கு வகுப்பில் நான் ஏன் தெரியுமா இதை சொல்லலை? அன்னைக்கு சொன்னால் இது எவ்வளோ குழப்பமாக இருந்திருக்கும் பாருங்க. இதுக்கு ஆன்சர் தப்பு. தேன் ப்ளஸ் நன்று, தேன் நன்று, இது தப்பு. புரியுதா? அப்போ பாருங்க, எதுக்குன்னா இப்படி தான் வகுப்புகள் போகும். இன்னைக்கு புரியாத இன்னொரு நாள் தான் புரிய வைக்க முடியும். 100% நான் புரிய வைக்க முடியும். இது மட்டும் டிஃப்ரெண்டாக தெரியுறாரா உங்க கண்ணுக்கு? இது என்னது? தனி குறில் சாராத நகர நகரம் இருக்கா? இது நெடில் தானே? தே நெடிலா இல்லையா? இங்க நான் இருந்தா இது வேற்றுமையோ அல்வழியோ? இந்த இன்ன தூக்கி தானே ஆகணும். இந்த இன்ன நான் தூக்கிட்டா அப்ப இந்த இன்ன நான் தூக்கிடணுமா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? தேனன்று. மாத்திங்க. சரியா? அப்ப தேன் பிளஸ் நன்றுனா ஆன்சரு தேனன்று. இதை தேடிட்டு தான் நம்ம ஒரு தூரம் வந்தது. மற்ற எல்லாம் பாருங்க, குறில் 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 தான் இருக்கும். இங்க வாங்க, தேல் பிளஸ் தீது, தேல் பிளஸ் தீது. இது வேற்றுமை அல்வழியா? இது ஒரு அல்வழி. எது தீது? தேல் தீது. சரியா? நான் என்ன சொன்னேன்? தனிக்குறில் சாராத லகர லகரங்கள் இருந்து இங்க தகர வரிசை இருந்தா அது அல்வழியில மட்டும்தான் எப்படி மாறும்? அல்வழியில மட்டும்தான் எது போவோம்? இல்லு போவோம். வேற்றுமையில போவான்னு சொன்னா அப்ப இங்க லகர லகரம் வந்து தகர வரிசை வந்தாலும் இல்ல தூக்கிடக்கூடாது. நெடில் வந்தாலும் இது வேற்றுமையா அல்வழியான்னு பார்க்கணும். அல்வழியில தான் தூக்கணும். இது ஒரு அல்வழி. சரியா? ஸோ அப்ப தேட்டி இது தப்புன்னா வரும், தேடி இதுன்னு வரும். சரியா? என்ன ஆயிடும்? இந்த இல்லு போயிடும். இந்த இல்லே போயிடுச்சுன்னா இந்த இட்டு போயிடும். ஆன்சர் என்னது? தேடி இது. இந்த தீட்டியா மாறின கதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நலமும் டனவும். ஸோ இப்போ இன்னு இல்லு வந்து
தாவரிசை வந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இத்து இட்டா மாறும். ஸோ இப்போ தீட்டியாக மாறும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ கடந்த வகுப்பில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளில் பாருங்கள், குறியில் எல்லாமே குறியில். அப்போ நம்மளுக்கு ரெண்டு தேன் ப்ளஸ் மேலே என்ன பார்த்தோம், நன்று பார்த்தோமா, இது தேல் ப்ளஸ் தீது. சரி, நம்ம அப்படியே இந்த வகுப்பு நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாமா? மற்ற எல்லாமே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, வந்துடுங்க, அப்படியே இந்த வகுப்பு போயிடலாமா? சரி, இந்த வகுப்பில் அந்த ரெண்டு எடுத்துக்காட்டி நாங்கள் எழுதிடுறேன். தேன் பிளஸ் நன்று, தேல் பிளஸ் தீது. இன்றைய வகுப்பு அடிப்படையில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ இன்னும் வந்துருச்சு. தனிக்குறில் சாராத நகரம் வந்து நாவரிசை வந்து இது எந்தா இருந்தாலும் அல்வழியாக இருந்தாலும் சரி, வேற்றுமையாக இருந்தாலும் சரி, இந்த இன்னும் நம்ம தூக்கிடணுமா? சரியா? ஸோ அப்போ தேனாவே வச்சுக்கலாம். சரியா? இந்த நா எப்படி மாறும்? நன்று. அப்போ இது இன்னும் தூக்கிட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? தேனன்றுன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இல்லை பாருங்கள், இல்லை இருந்தானா இப்படி வரும், இட்டா மாறுமா? முள் ப்ளஸ் செடி முடிச்சிடியா? ஸோ தீட்டியா மாறுமா? தேட்டி தான். ஸோ இப்போ தனிக்குறில் சாராத லகரமாக இருந்து அது தகர வரிசையாக வந்தால் அல்வழியாக இருந்தால் எதுவும் தூக்கிடலாம், இல்லை தூக்கிடலாமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? தேடிதா. ஸோ இதுதான். சரியா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரெண்டு வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? வாங்க. மேற்கு ப்ளஸ் நாடு அப்படி பாருங்கள். அப்போ இதான் வெற்றியை போட்டித் தேர்வில். புரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரே நாளில் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு பல்வேறு அடிப்படைகள் தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ எடுத்த உடனே மேல் ப்ளஸ் நாடு மேல்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? ஸோ இவ்வளோ விதிகள் பார்த்ததுனால தானே இந்த இடத்த அவங்களால 100% புரிஞ்சிக்க முடியுது. அப்போ திசை பெயர் புணர்ச்சி நம்மளுக்கு தெரியணும். திசை பெயர் புணர்ச்சி தெரியும் நம்மளுக்கு. அப்போ மேற்கு ப்ளஸ் நாடு, மேற்கு ப்ளஸ் நாடு திசை பெயர் புணர்ச்சியா? கூ போயிடுமா? இரு எப்படி மாறும்? இல்லா மாறுமா? ஸோ இப்போ மேல் ப்ளஸ் நாடு, மேல்நாடுன்னு அப்படியே கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல்நாடுன்னு எழுதலாம். நான் அதிலே சொல்லியிருப்பேன் திசை பிரச்சனை. இது கூட ஐகாரம் சேர்ந்து மேலை நாடுன்னு எழுதலாம். ஆனால் இந்த மேல்நாடே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இன்னைக்கு பார்த்த விதி இது. இன்னைக்கு பார்த்த விதி அப்படியே பாருங்க. இது தனி குறிலா? நெடில் தானே. தனி குறில் சாராத லகரம் இருக்கா? வருமொழி மூலம் நகர வரிசை இருக்கா? இது வேற்றுமையாக இருந்தாலும் சரி, அல்வழியாக இருந்தாலும் சரி, நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற லகரம் போயிடுமா? தூக்க தானே போகிறோம். சரி, தூக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றி பார்க்கணும். சரி, லகர் இருந்து இது மெல்லின உயிர் மெழுத்தா இல்லை இன்னா மாறுமா? மெயின். சரியா? இப்போ என்ன விதி? இப்போ என்ன விதி? நலமும் ரணவும். இன்னும் இல்லு இருந்து நாவரிசை இருந்தால் இந்த இந்த எப்படி மாறும்? இன்னா மாறுமா? ஸோ இப்போ இந்து கூட்டல் ஆவா? நான் இந்த எப்படி மாற்றுறேன்? இன்னா மாத்துறேன்னா அப்போ இன்னு கூட்டலா என்ன வரும்? நாவா? ஸோ இப்போ இந்த நான் எப்படி மாறிடும்? நான். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மென்னாடு கிடையாது தானே. அப்போ இந்த இல்லு போயிடும், இன்னு போயிடும். மேநாடு. ஸோ அப்போ மேல் ப்ளஸ் நாடு, மேநாடு இன்னைக்கு பார்த்த விதி தான். வான் ப்ளஸ் நிலை, வானிலை இன்னைக்கு பார்த்த விதி தான். பாருங்க, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? தனிக்குறில் சாராத நகரமாக இருந்து இங்கே நா வரிசை இருந்தா இந்த இன்னும் தூக்கலாமா? சரி, நம்ம நார்மல் விதிப்படியாக வரலாம். இன்னும் இருந்து மெல்லின உயிர் எழுத்து தான், நோ சேஞ்ச். வான் வான் தான். அப்படியே இதே விதி பாருங்க. இன்னும் இருக்கு நா வரிசை இருந்தா இந்த இன்னா மாற்றிக்கலாமா? அப்போ நீ இந்த குட்டலியா, நான் இந்த இன்னா மாற்றினா இன்னும் குட்டலின்னா வரும் எனக்கு நீயா. அப்போ நீங்கள் வானிலை நிலவரம் பார்க்குறீங்களே, வானிலைன்னு இருக்கா வானிலைன்னு இருக்கா? வானிலை தானே இருக்குது. இதே கான்செப்ட் தான். தனிக்குறில் சாராத நகர இருந்து நா வரிசை இருந்தால் ஸோ இந்த இன்னும் தூக்கிக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது? வானிலை. ஸோ கிளாஸ் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி சொல்கிறேன், சூப்பராக புரியும். அப்படி ஃபார்ம் பண்ணிடலாமா? கவனிங்க, தயவு செஞ்சு கிளியராக கவனிங்க. இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, தனிக்குறில் சாராத லகரம் பார்த்தோம். இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? தனிக்குறில் சாராத நகரம் பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா இல்லை இதுக்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? ஒரு தனி குறில் இருக்கவே கூடாது. இதான் இன்னைக்கு ஷார்ட் நோட்ஸ். சரியா? தனிக்குறில் இருக்கவே கூடாது. இங்கே தாவரிசை வந்தால் இது என்ன வகையாக இருந்தா? வேற்றுமை, அல்வழி. சரியா? என்னது? அல்வழி. இது அல்வழியாக இருந்தால் நிலைமொழியோடு இருக்கிற இல்லையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், ஒரு சொல்லோட இறுதியில்
இல்லை இல்லை இருந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? தனி குறில் இருக்கக்கூடாது. தனி குறில் இருக்கக்கூடாது. வறுமொழி முதல்ல நான் வரிசை இருந்தா இந்த இல்லையும் தூக்கிடலாம். இது என்ன வழி? ரெண்டு வழியிலுமே, அல் வழியிலையும் சரி வேற்றுமை வழியிலையும் சரி. இதுதான் என்னுடைய பாதி வகுப்பு. புரியுதா பாருங்க. ஸோ இப்போ தனிக்குறில் சாராத லகர லகரங்க வந்து வறுமொழியில் தகர நகர வரிசைகள் வந்தால் இங்கே அல்வழியாக இருந்தால் இல்லை இல்லை போயிடும். இங்கே அல்வழியாக இருந்தாலும் வேற்றுமை வழியாக இருந்தாலும் இல்லை இல்லை போயிடும். அடுத்து இங்கே வாங்க. ஸோ இப்போ இங்கே நகர நகரம் இருந்து இங்கே என்னது? தனிக்குறில் இருக்கக்கூடாது. தனிக்குறில் இருக்கக்கூடாது. நகர வரிசை வந்தால் இன்னும் தூக்கிடலாம். இங்கே பிரச்சனையே இல்லை. இது என்ன வழி? ரெண்டு வழியுமே சரி. அல் வழியாக இருந்தாலும் சரி வேற்றுமை வழியாக இருந்தாலும் சரி. இவ்வளோதான் இன்றைய வகுப்பு. இப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அப்போ பாருங்க, இங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா? அப்போ இங்கே தகர வரிசை நகர வரிசை ரெண்டும் உண்டு, அங்கே நகர வரிசை மட்டும்தான் உண்டு. இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். லகர லகரம் நகர நகரம், இங்கே தகர வரிசை உண்டு, நகர வரிசை உண்டு, இங்கே நகர வரிசை மட்டும்தான் உண்டு. அடுத்து அதில் என்ன சிறப்புனா, இங்கே நகர வரிசையில் வேற்றுமை உண்டு அல்வழி உண்டு, இங்கேயும் நகர வரிசையில் வேற்றுமை உண்டு அல்வழி உண்டு. அப்போ வேறுபாடுகளையும் நம்ம அலசி பார்க்கணும், ஒற்றுமைகளையும் அலசி பார்க்கணும். ஸோ பல்வேறு கோணங்களில் படிக்கும்போது தான் ஒரு தலைப்பு மூளையில் கனெக்ட் ஆகும். சரியா? அப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? தகரமும் உண்டு, இங்கே நகரமும் உண்டு. இங்கே நகரம் மட்டும்தான் உண்டு. ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை? இங்கேயும் நகரத்தில் வேற்றுமை உண்டு அல்வழி உண்டு, இங்கேயும் நகரத்தில் வேற்றுமை உண்டு அல்வழி உண்டு. அங்கே தகரமே இல்லை, இங்கே தகரம் உண்டு. தகரத்தில் எது மட்டும் தான் உண்டு? அல்வழி மட்டும் தான் உண்டு, வேற்றுமை கிடையாது. இவ்வளோதான் விஷயம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன விதிகள் நகர்றது இருக்குது. சரி, நம்ம அந்த பெரும்பான்மையான விதிகள்லாம் புணர்ச்சியாக பார்த்துட்டு மற்றெல்லாம் நான் ஷார்ட்ஸ் மாதிரி இந்த சொல்லுக்கு இப்படி வரும். ஏன்னா இவ்வளோ தூரம் பேசிக் பார்த்து நம்மளால் தேவை பாருங்க. இப்போ புரியுது அவுட் சோர்ஸில் போய் படிக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், என்ன விதி ஒன்றும் புரியாமல் இது இப்படி வரும், இது இப்படி வரும், இது இப்படி வரும். எத்தனை விஷயத்தை படிச்சிட முடியும்? புள்ளி ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா புள்ளியும் ஒரே மாதிரி ஆகிடும். சரியா? அதில் இந்த அடிப்படையெல்லாம் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் டெய்லி எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் உங்களுக்கு புணர்ச்சி விதி ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விதிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல டைம் இருக்குது. நான் சொன்னதான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ எனக்குன்னு ஒரு பிளான் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த பிளான் படி எல்லாத்தையும் கொண்டு போவேன். கண்டிப்பாக முடிச்சு தருவேன். சரியா? ஸோ நீங்கள் அழகாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்த வகுப்பு களம் தேர்வுக்கு 1க்கு எப்படி படிக்கிறது, ஸோ புத்தகத்தை வச்சு உங்களுக்கு கிளியராக நான் ஒரு வகுப்பை எடுத்து காட்டுறேன். ஸோ அதை பார்க்குற பட்சத்தில் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் உங்களோட பேசிக்கான எல்லா டவுட்டுக்கும் நான் அந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். சரியா? சரி, நம்ம சொன்ன சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தமிழ் வகுப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.